எப்பயும் நம்ம கூப்பிட்டு ஒரு குரல்ல வந்துருவா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், ஆளையே காணோம். நம்ம உள்ள போய் பாப்போம். மீன்காரியே. ஏக்கா ஏக்கா, என்னக்கா தூங்குறீங்களா? யார் அது? பரிமளாவா? வா பரிமளா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதான் செத்த படுப்போன்னு படுத்தேன். பரிமளா ஏக்கா, உங்களை பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்க்கா. சொல்லு பரிமளா, என்ன விஷயம்? ஏக்கா, என் பையன் அஜய்க்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன்க்கா. அப்படியா பரிமளா? பொண்ணு எந்த ஊரு? எப்ப போற? ஏக்கா, பொண்ணு உசிலம்பட்டிக்கா. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம்க்கா. சரி பரிமளா, நான் வந்துடுறேன். சரி, போயிட்டு வா பரிமளா. ஏ அப்பா, அதுக்குள்ள இந்த பரிமளா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டாளா? இப்பதான் இம்புட்டோண்ட விளையாடிட்டு இருந்தா, இடுப்புல தூக்கி வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தா, அதுக்குள்ள பொண்ணு பார்த்துட்டாளா? சரி, நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பாடா, லீவ் விட்டாங்கடா சாமி, இன்னைக்கு தான் நிம்மதியா டிவி பார்க்க முடியுது. ஏல ரிமோட் தாள. அப்பலாம் ரிமோட்லாம் தர முடியாது, ரொம்ப சௌகரியம். ஓ இஷ்டத்துக்கு வந்து ரிமோட் கேக்குற. எனக்கு இன்னைக்கு தான் லீவ் விட்டுட்டாங்க, ரிமோட்லாம் தர முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை போய் செஞ்சுக்க போ. இருடி, உன்னை நான் அப்பாட்ட மாட்டி விடுறேன். பாப்பா, முடிஞ்சதை பார்த்துக்க, இடத்த காலி பண்ணி காத்து வரட்டும். பேதி எடுப்பா, இவன் எங்க இருந்து தான் வருவானே தெரியல. நான் டிவி பார்க்கறப்ப மட்டும் தான் ரிமோட்டை வந்து கேட்பா. ஏதாவது சண்டை இழுத்துக்கிட்டே தான் இருப்பா. நான் அப்பாட்ட போய் என்ன சொல்லி பத்த வைக்க போறானோ தெரியல. என்னம்மா மகனே, இவ்ளோ சோகமா இருக்க? அப்பா, நீ ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்கீல, அந்த பிள்ளை என்கிட்ட ரிமோட்டை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காப்பா. எனக்கு இன்னைக்கு தான் லீவு கிடைச்சிருக்கு. இன்னையில இருந்து தான்ப்பா நான் டிவி பார்க்க முடியும். ப்ளீஸ் பா, நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கறேன்ப்பா. ரிமோட்டை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா உன்கிட்ட வந்து சொல்லிடுவேன்னு சொல்றாப்பா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சண்டை கட்டி உருள்வீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அமைதியா டிவி பார்க்க மாட்டீங்களா? ஒழுங்கா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டிவி பாருங்க, இல்ல அப்பா அடி வெளுத்துருவேன். நம்மளுக்கு முன்னாடி நம்ம அப்பாட்ட பத்த வச்சுட்டானே இந்த பேதி எடுப்பான். கிரிக்கெட் வச்சே சாவடிப்பானே. சரி, நம்மளும் இன்னைக்கு கிரிக்கெட்டே பார்த்தாவோ, வேற வழி இல்ல.